ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் தால்ச்சா. இந்த மட்டன் தால்ச்சா முஸ்லிம் வீடுகள்லாம் ரொம்பவே ஃபேமஸ். நான் ஆவூர்ல உள்ள என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட கத்துட்டேன். அதை நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாய் வீட்டு மட்டன் தால்ச்சாவுக்கு நான் இப்போ 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கியிருக்கோம். இந்த எலும்பும் கறியுமா வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் போல் நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் கடலப்பருப்பு. இந்த மாதிரி எல்லாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் 1 நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். ஒரு 6 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 3/4 மணி நேரம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நான் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது இதை நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் வச்சா ஒரு 4 விசில் வைக்கணும். நான் இன்றைக்கி பாத்திரத்துலேயே வைக்கிறேன். பாத்திரத்தில் வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இப்படி வைக்கிறேன். நம்ம மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. பருப்பு கறியெலாம் சூப்பராக இருந்துருச்சு. இப்போ நாம் இதில் 3 கத்திரிக்காய், ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் குழம்புல சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால நான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா குழைவாக வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ காய் ஒரு 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கலாம். காயெல்லாம் வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்கள் மாங்காய் புளிப்பாக இருந்தால் இந்த புளி தண்ணி சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா காயெலாம் நல்லா குழைவாக வெந்துருச்சு. இப்போ நான் இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வாசத்துக்காக போடுறேன். அவ்வளோதான். சுவையான சூப்பரான பாய் வீட்டு மட்டன் தால்ச்சா ரெடி. மட்டன் பிரியாணியோட இந்த மட்டன் தால்ச்சா வச்சு சாப்பிட்டா ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.